உண்மையா டெலிவரன்ஸ் ஆகுதா, உண்மையா ஹீலிங் நடக்குதா இல்லையா, எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது கற்றுக் கொடுக்க போகிறேன். எது பிசாசு எது தேவன் போது ஆண்டரை பார்ப்போம். ஓகே, உண்மையாக ஒரு தீர்க்கதரிசி உங்களை விடுதலை ஆக்கினா சுகமாக்கினா உங்கள் உடம்பு உடனே லைட் ஆகும். யூ கேன் ஃபீல் உடம்பு பாரம் குறையுது, லூஸ் ஆச்சு, தெளிவாக இருக்குது. ஐ ஃபீல் லைக் இப்போ தான் தூங்கி எழுந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னுவீங்க. இது ஃபர்ஸ்ட் சைன் ஃப்ரம் அ ட்ரூ ப்ராஃபட் ஆஃப் காட், உண்மையான தீர்க்கதரிசி. ரெண்டாவது விடுதலையோ அற்புதமோ. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் at the moment you receive your deliverance or your healing or your miracle, நீங்கள் எப்படி தான் ஆகுவீங்க, இன்னும் அதிகமாக கர்த்தரை நெருங்குவீங்க. இந்த பைபிளில் பார்க்குறோம், லேகியன் பிசாசு பிடித்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா இயேசுவின் அவங்க பின்னாடியே வரேன்றான். ஓகே, நீங்கள் அப்படி மாறிடுவீங்க. பத்துமையை பார்த்தீங்கன்னா இயேசு முன்னாடியே வந்துட்டான். நீங்கள் பைபிளில் நடந்த அனைத்து அற்புதங்களை பார்க்கும்போது those have received the touch of God, they came after Jesus. அப்போ உண்மையான ஊழியக்காரன் தீர்க்கதரிசியாக இருந்தால் நீங்கள் அந்த மனுஷனால் தொடப்பட்டீங்கன்னா கர்த்தர் யூஸ் பண்ணாருன்னா நீங்கள் இன்னும் கர்த்தரை தான் நெருங்கி போவீங்க தவிர்த்து நீங்கள் வேறு எதையும் தெரிய போக மாட்டீங்க. இது செகண்ட் சைன். ஸோ when you come to church you are so boosted up to pray. சபைக்கு வரும்போது நான் இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஆண்டவரை நெருங்கணும்னு தோணுதுன்னா you are in the right place. மூணாவது, உங்களோட ஃபிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களோட ஃபிசிக்கல் லைஃப்பில் earthly லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே ஏறுவீங்க, டவுனாக போக மாட்டீங்க unless you are going through a trial. உபத்திரமாக இருந்தால் வேறு, ஆனால் உபத்திரம் இல்லை நார்மலாக இருக்குன்னா உங்கள் லைஃப் கற்று வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பார்ப்பீங்க. and then உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும், பெரிய ஒரு திருப்பம் உண்டாகும். ஹல்லேலூயா. you will never be the same as before. அதே பழைய தோற்று போன மனுஷன் அல்ல, ஜெயிக்கிற மனுஷனாக இருப்பீங்க. நீங்க ஹையரா ஸ்கேல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுதான் உண்மையான தீர்க்கதரிசி என்னோட அடியாரம். இருக்க உங்க வாழ்க்கை மோசமாகாது, இன்னும் நன்மையாக மாறும். ஆனா அதுவே கள்ள தீர்க்கதரிசி, ஓகே, நீங்க எவ்வளோ ஜெபிச்சு கீழே விழுந்து எழுந்தாலும் அந்த ஹெவினஸ் அங்கே தான் இருக்கும், முதல்ல அந்த பாரம் இருக்கும். ஓகே, கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் கிடைக்காது. என்ன கிடைக்காது? கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் கிடைக்காது. அண்ட் யூ நோ, நீங்கள் எவ்வளோதான் சர்ச்சுக்கு வந்தாலும் உங்கள் மனசில் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. யூ வில் நெவர் ஹேவ் த ஜாய் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் பிகாஸ் இட்ஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் மேன். அதனால உங்களுக்கு அதிலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு கள்ள போதுன்னா கள்ள தீர்க்கதரிசி. ரெண்டாவது, நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வருவதை பார்க்கிலும் அந்த ஊழியங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. யூ பிகம் வெரி க்ளோசர் டு தட் ப்ராஃபட். ஹல்லேலூயா. அவரை நீங்கள் ஒரு கடவுளாக பார்ப்பீங்க, ஒரு மையமாக பார்ப்பீங்க, காலில் விழுந்து கடிப்பீங்க. அவர் நடந்து வந்தாலே ஐயோ பாஸ்டர் நீ பார்த்து சிரிச்சிட்டாரு. அதை குறித்து அந்த ஊழியக்கார கொஞ்சம் கூட தடுக்க மாட்டார். நல்லா சரி நீ பார்த்து அப்பதான் இருப்பார். ஆமாம் நான் உனக்கு கடவுள் மாதிரி தான், அப்பதான் இருப்பான். யாரு? கள்ள தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட ஒரு கள்ள தீர்க்கதரிசி எப்போதுமே he loved to be celebrated. அவனை கொண்டாடணும்னு ஆசைப்படுவான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீ என்னதான் பார்க்கணும், என்னை கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது, நீ எதுவுமே வாங்கக்கூடாது, எல்லாமே நீ கேட்டு கேட்டு தான் நீ செய்யணும். அப்படியே ஒரு கட்டில் பிடிச்சி வச்சிருப்பாங்க. இதுதான் கள்ள தீர்க்கதரிசி. ஆனால் உண்மையான தீர்ச்சி என்ன பண்ணுவான்னா எல்லாத்துக்குமே கர்த்தரை தேடு, ஜெபம் பண்ண, கர்த்தர் நடத்துவா. they will turn your eyes toward God, not to man. இதுதான் டிஃபரன்ஸ். இதுதான். And that's why we can see some people they idolize. அந்த பாஸ் நடந்து வருவார், காலில் விழுவாங்க. நான் அப்போ அப்படின்னா உங்களை லிங்க் அனுப்பிடுறேன். டிக்டாக்ல பார்த்தேன். அவங்க ஒரு பாஸ்டர் இறங்குறாரு, அதுவை கூட திறக்க மாட்டார், அவருக்காக வந்து கொடுக்குறாங்க. நான் என்ன கஷ்டம் நம்ம திறக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தா பெரிய செயின் கிராஸ் போட்டிருக்காரு, அப்படியே நடந்த சப்பாத்தில் அப்படியே பயங்கர ஷைனிங் வந்து போகிறார். சரி ஓகே, அது பிரச்சனை இல்லை, தானே போட்டிருக்காரு, தப்பு இல்லை போட்டிருக்காரு. ஆனால் அவர் காலெல்லாம் உழுந்து உழுந்து தொட்டு தொட்டு அப்படியே கும்பிட்றாங்க. ஓகே, அவர் நடந்து வர்றதுக்கு எல்லாமே எடுத்து விற்கிறாங்க. இன்னும் ஒரு பெரிய கடவுளை கடப்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க. என்னடா நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பாக இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சிம்பிளாக இருந்தார். பட் வெரி பவர்ஃபுல் பர்சன். தட்ஸ் ஹவ் வி ஷுட் லீவ். நம்ம அப்படி தான் இருக்கணும். எனக்கு ஒரு கணத்தை கூட, ஒரு இடத்த கூட, நாக்காளியை கூட, ராஜ நாக்காளியை கூட, அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். இங்கே பாருங்கள், பாஸ்டர் முன்னுக்கு எங்கேயோ சோஃபா செட் வச்சுருக்கேன்னா நீங்கள் உட்கார அதே நாக்கால் நானும் உட்கார ஆசைப்பட்றேன். சொல்றது புரியுதா இல்லையா? we are humans. at the end of the day நான் மேலே போயிட்டா நீங்கள் மேலே நான் கீழே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. going to be very equal. அந்த கணத்தை கத்தர் கூட்டணும், நம்ம எடுத்துக்க கூடாது. நான் இன்னொன்று ரொம்ப கேஸ் பண்ணோன்னா, இந்த ஊழியர்களுக்கு இந்த பொன்னாடியை போட்டுறது, இந்த போட்டு இந்த க்ரௌன் வைக்கிறது, இதெல்லாம் எனக்கு அறவே பிடிக்காது. ரொம்ப இந்த காற்றை யோசிப்பேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க? we are just a servant of God. நம்ம ஊழியக்காரங்க தானே, ஆமாவா இல்லையா? ஒரு கேட்டுசிக்க வைக்கணும், அதுவே பண்ணி அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு காரியம். ஸோ false prophet, they love to be worshipped.
they love to be praised. But a real prophet always avoid all these and stick closer to God. So இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடவுள்கிட்ட நெருங்க மாட்டாங்க, அந்த தீர்க்கதரிசி தான் நம்பி வாழுவாங்க. அவர் இருந்தால் போதும், அவர் இருந்தால் எனக்கு பெரிய ஆசீர்வாதம், அவரை வீட்டுக்கு வந்து போகணும், அவர் வந்து காலை வச்சாலே போதும், சப்பாத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சில ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம தேசத்துலேயும் இருக்கிறாங்க. மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி அவங்க வாழ்க்கையில் நிறைய குறைகள் இருக்கும். பெட்டராக ஆகதை பார்க்கலாம் வேர்ஸ்ட் ஆகிட்டு தான் இருப்பாங்க. திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் தான் வருவான். ஸோ இது மூலிமா உங்களுக்கு தெரியும் இது உண்மையா பொய்யான். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்படாதுங்க. அவசியமானதான் ஆண்டவர் செய்வார், அவசியம் இல்லாததை தேவன் செய்ய மாட்டார். ஸோ அற்புதம் நடக்குதா, ஒருத்தன் தண்ணி மேலே நடந்து காமிக்கிறான்னா ஐயோ பாஸ்டர் அந்த பாஸ்டர் தண்ணி மேலே நடந்து நடப்பிலன்னு கேட்காதீங்க. எதுக்கு தண்ணி மேலே நடக்கணும்? தண்ணியில் நடக்க அவசியமே கிடையாது. ஆமாவா இல்லையா? ஏசு ஏன் நடந்தாரு தெரியுமா? அவங்க கப்பல் முன்னுக்கு போச்சு, அவருக்கு ப்ரேயர் டைம் ரொம்ப முக்கியம். இவங்க தண்ணியில் கப்பல் போக லேட்டாகும் சொல்லிட்டு நீங்கள் முதல் போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு அதுக்கு நடந்து வர. தேர் வாஸ் a need. ஏசு செய்த எல்லா அற்புதங்களையும் தேவை இருந்தது. அந்த அற்புதத்திலே நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனால் இங்கே சில அற்புதம் நடக்குதுன்னா இந்த மாதிரியான கதைகள்லாம் உண்டாகுது. ஸோ அற்புதம் நடந்துச்சுன்னா இது என்ன அவசியம், என்ன தேவை? அற்புதம் வேற, சுகம் வேற. அற்புதன்றது தண்ணி மேல் நடக்கிறது, தண்ணீர் மாறுறது, இதெல்லாமே ஓகே. என்ன அவசியம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஆஸ் எ கிறிஸ்டின் நம்ம இதெல்லாமே கரெக்டாக நல்லா ஆராய்ந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டோமா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஹல்லேலூயா.